தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்தே ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கின ஒரு செய்தி தான் மகாராஷ்டிரா துணை முதல்வரான அஜித் பவாரோட இறப்பு செய்தி. தன்னோட சொந்த தொகுதியான பாராமதி தொகுதியில சிறிய ரக விமானத்துல தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்துல அஜித் பவார் உயிரிழந்திருக்காரு. சரி, யார் இந்த அஜித் பவார்? 1959 வருஷம் மகாராஷ்டிரா மாநிலம் தியோலாலியில் பிறக்கிறாரு இந்த அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸோட நிறுவனர் சரத் பவாரோட சொந்த அண்ணன் மகன்தான் இந்த அஜித் பவார். 1982 கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாக குழு உறுப்பினராக அரசியல் அடியெடுத்து வைக்கிறாரு அஜித் பவார். தொடர்ந்து 1991 வருஷம் பாராமதி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆறாரு அஜித் பவார். ஆனால் அதே வருஷம் தன்னோட எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறாரு அஜித் பவார். காரணம், தன்னோட சித்தப்பா சரத் பவார் மத்திய அமைச்சர் ஆகிறதுக்காக அந்த தொகுதியை விட்டு கொடுக்கிறாரு அஜித் பவார். தொடர்ந்து அதே வருஷம், அதாவது 1991 வருஷம் அதே பாராமதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆறாரு அஜித் பவார். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து 8 முறை அதே பாராமதி தொகுதியில் எம்எல்ஏவா நீடிச்சிருக்காரு அஜித் பவார். அஜித் பவாரோட அப்பா அனந்தராவ் பவார் தீவிர அரசியலில் ஈடுபடலைன்னாலும் அஜித் பவார் மாநில அரசியலில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாரு. அது மட்டும் இல்லாம நிதி, மின்சாரம் போன்ற துறைகள்லையும் அவர் கவனம் செலுத்தி வந்திருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா மகாராஷ்டிரா அரசியல் வரலாற்றுல அதிக முறை, அதாவது 6 முறை துணை முதலமைச்சரா பதவி வகிச்ச பெருமை இவரை தான் சேரும். அப்படி பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முன்னாள் முதல்வர் பிருத்திவிராஜ் சௌகானோட ஆட்சி காலத்துல 2 முறை இவர் துணை முதலமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு. இதையடுத்து பாஜகவோட தேவேந்திர பட்னாவிஸோட இணைஞ்சு 2019 வருஷம் நவம்பர் 23 26, அதாவது வெறும் 3 நாள் மட்டும் இவர் துணை முதலமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு. தொடர்ந்து காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே தலைமையில 4வது முறையாகவும் துணை முதல்வராக பதவி ஏற்கிறாரு இந்த அஜித் பவார். அதை தொடர்ந்து சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான ஆட்சியிலும் 5வது முறையா துணை முதலமைச்சராக பதவி வகிக்கிறாரு அஜித் பவார். 2023 வருஷம் தேசியவாத காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். காரணம், சரத் பவார், அஜித் பவார்னு தேசியவாத காங்கிரஸ் 2 அணியா உடையுது. அதுல அஜித் பவார் தலைமையில அதிக எம்எல்ஏக்கள் இருந்ததால எலெக்ஷன் கமிஷனும் அஜித் பவார் தலைமையிலான அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ்னு அறிவிக்கிறாங்க. இதனால சரத் பவாரோட அணிக்கு தனி சின்னமும் ஒதுக்கப்படுது. இதையடுத்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்ச அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முதலமைச்சரா பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸும் துணை முதல்வரா 6வது முறையா அஜித் பவாரும் பதவியேற்றாங்க. என்ன இருந்தாலும் தன்னோட சித்தப்பா சரத் பவாரை அடிக்கடி சந்திச்ச அஜித் பவார் 2 பேரும் ஒன்றிணையணும்னு கோரிக்கை வச்சாரு. ஆனா அதுக்கு சரத் பவார் மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்தாரு. ஒரு கட்டத்துல அஜித் பவார் நாங்க 2 பேரும் இணைய வாய்ப்பே இல்லைன்னு தெரிவிச்சாரு. என்னதான் 6 முறை துணை முதலமைச்சரா பதவி வகிச்சாலும் முதல்வர் ஆகணுன்ற கனவு அவருக்கு இருக்கிறதா அஜித் பவாரே பல இடங்கள்ல தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு நடந்த விமான விபத்துல எதிர்பாராத விதமா அவர் உயிரிழந்ததால அவரோட முதலமைச்சர் கனவு நிறைவேறாம போயிருக்கு. மகாராஷ்டிரா அரசியல் களத்துல மிகப்பெரிய சக்தியா விளங்கிய அஜித் பவாரோட இறப்பு செய்தி ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கு. இவரோட இறப்புக்கு அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகும்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. சரத் பவார் மீண்டும் தேசியவாத காங்கிரஸ்ல அடியெடுத்து வைப்பாரா? காலம்தான் பதில் சொல்லும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888837 இமெயில் advtv@dttv.in.